சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நான் என்ன மாதிரி பொண்ணுங்க செத்து போயிட்டா மட்டும் ஸ்டேட்டஸ் போட, இல்ல நீங்க ஏன் போனீங்கன்னு திட்டுறதுக்கு மட்டும் வரீங்களா? என்ன பாலியல் ரீதியா வன்கொடுமை பண்ண அந்த தெய்வ செயல் மேல இமீடியட்டா நடவடிக்கை எடுத்து எனக்கு நியாயம், எனக்கு அவன் மேல நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் கவர்மெண்ட். நான் டிஎம்கேல இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாமா? டிஎம்கேன்னு யூஸ் பண்றான். அவன் டிஎம்கேல இருக்கிறதாலதான் எங்களால எங்கேயுமே போய் மனு கொடுக்கவே முடியல. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பருத்திப்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் தேவி. இதில் அந்த பெண்ணின் வாழ்க்கை நலன் கருதி அவர் பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 21 வயதான இவர் ஆட்டுப்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு கல்லூரியில் இளங்கலை 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி அரக்கோணம் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுகவைச் சேர்ந்த அரக்கோணம் எம்எல்ஏ ரவி கலந்து கொண்டார். அப்போது எம்எல்ஏ ரவியை நடு ரோட்டில் சந்தித்த தேவி தனக்கு நேர்ந்த கொடுமைகள் பற்றியும் அதற்கு உரிய நீதி பெற்று தர கோரியும் கண்ணீர் மல்க மனு அளித்தார். அரக்கோணம் அடுத்த காவனூர் பகுதியைச் சேர்ந்த தெய்வசாகில் என்பவர் திமுகவில் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளராக பதவி வகித்து வருகிறார். தெய்வசாகிலுக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் தேவியை காதலிப்பதாக ஏமாற்றி கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி சோளிங்கர் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டார். கடந்த மார்ச் மாதம் வரை சுமூகமாக சென்ற வாழ்க்கையில் திடீரென தனது கோர முகத்தை வெளிக்காட்டிய தெய்வ சாயல் தேவியை திமுக முக்கிய பிரமுகர்களுக்கு இரையாக்க முயற்சித்தார். அதிர்ச்சியடைந்த தேவி இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த போது அவரை தினம்தோறும் தாக்கி கொடுமைப்படுத்தி வந்திருக்கிறார் தெய்வ சாயல். நாளுக்கு நாள் அவரது தொல்லைகள் அதிகமாகவே கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி தேவி தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார். இதுகுறித்து அரக்கோணம் நகர காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்றபோது இது எங்களுடைய எல்லை இல்லை என தேவியை திருப்பி அனுப்பிவிட்டனர். அரக்கோணத்தில் இருக்கும் எந்த காவல் நிலையத்திலும் தெய்வ சாயலுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய முடியவில்லை என கூறப்படுகிறது. கடைசியாக அரக்கோணம் எம்எல்ஏ ரவியை சந்தித்து தனக்கு நீதி பெற்று தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க போலீசார் தயக்கம் காட்டி வருவதால் தனக்கு ஆதரவாக இருக்கும்படி எம்எல்ஏ ரவியை வேண்டிக் கொண்டார். இதைத் தொடர்ந்து தேவிக்கு நீதி கிடைக்கும் வரை ஆதரவாக இருப்பதாக அரக்கோணம் எம்எல்ஏ உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கல்லூரி மாணவி அளித்த புகாரின் கீழ் அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார்பில் தெய்வ சாயல் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்க நான் மனு கொடுக்கறதுக்கு வந்த காரணம் அரக்கோணத்துல எங்கேயுமே மனு கொடுத்தா எடுக்கிறதே கிடையாது. எங்களை ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. எஸ்பி ஆஃபீஸ் முதற்கொண்டு எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டேன். அங்கேருந்து ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புகிறாங்களே தவிர ஒரு இதுவும் எடுக்கிறதில்ல. அரக்கோணம் AWPSல வாசுகின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க போய் மனு கொடுத்தா அவங்கள அவதூறுவாக பேசி அவங்க கடந்த காலத்தெல்லாம் வலிச்சு அவங்க அப்பா அம்மாவை இழிவுபடுத்தி பேசி வெளியே அமுச்சு விட்டுடுறாங்க. அவங்கள தற்கொலை பண்ணிக்கிற அளவு தூண்டி விடுறாங்க. அந்த அம்மா எங்கேயும் நியாயம் பக்கம் எடுக்கிறது இல்லை. அக்யூஸ்டை வெளியில விட்டுடுறாங்க சுதந்திரமா. நாங்கள் இந்த மாதிரி மனு வச்சுன்னு அலைஞ்சிட்டு இருக்கணும் எல்லா இடமும். இந்த தெய்வ செயல் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லி நாங்கள் அலையாத இடமே கிடையாது. இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஐஏஜி சார் அவன் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எங்கள் அப்பா கொடுத்த ஒரு பொண்ணு சேஃப்டிக்காக கொடுக்க வந்த ஒரு மனுவை வச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுவும் 10ஆம் தேதி போட்டிருக்காங்க. 10ஆம் தேதியிலேருந்து நான் 15ஆம் தேதி போய் கேட்குறேன். 15ஆம் தேதி அந்த மனுவை காட்டுறாங்க இதுதான்ட்டு. நான் கொடுத்த மனுவோட எஃப்ஐஆரே அது கிடையவே கிடையாது. நான் பாதிக்கப்பட்ட பொண்ணு எடுத்துன்னு இந்த எஃப்ஐஆர் கொடுக்குறேன், இதுலேருந்தே எடுக்க மாட்டேன்றாங்க. அப்பா சேஃப்டிக்காக கொடுத்ததை எடுத்து என்னையே இந்த மனு நாங்கள் வாங்க மறுக்கிறோம் அப்படின்ட்டு என் மேலே தப்பு இருக்க மாதிரி இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அரக்கோணம் AWPSல இருக்கிற எல்லா போலீஸுங்களுமே அவங்க 10ஆம் தேதி இது மனு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரையும் அக்யூஸ்டை வெளியில தான் விட்டுட்டு இருக்காங்க. கேட்டால்
ஸ்பெஷல் டீம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க, பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மீடியா நீங்க தான் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்போ நல்ல நியாயமோ வாங்கி அந்த தெய்வ செயலை வந்து உள்ள போடணும். அவர் சொல்லியிருக்காரு, உன்னோட மனுல இருந்தே நான் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்றேன், இன்னைக்குள்ள வந்து அவனை ரிமாண்ட் பண்ணி இந்த மனுக்கு எஃப்ஐஆர் போட்டு உனக்கு வந்து நீதி வாங்க தரணுமா. நான் என்ன மாதிரி பொண்ணுங்க வந்து செத்து போயிட்டா மட்டும் ஸ்டேட்டஸ் போட, இல்லை வந்து நீங்கள் ஏன் போனீங்கன்னு திட்டுறதுக்கு மட்டும் வரீங்கல்ல பொதுமக்கள் எல்லாம் ஒரு சிலர் பேர். அப்படி நாங்கள் ஏன் செத்து போனோம் இவனை மாதிரி ஆளுங்களை. இப்போ நான் வந்து தைரியமாக வெளியே வந்ததுக்கு காரணமே வந்து நான் மட்டும் கிடையாது, அவன் பின்னாடி என்ன மாதிரி 20 வயசு பொண்ணு மாதிரி 20 பொண்ணுங்க இருக்கு. 20 பொண்ணுங்க மட்டுமா இல்லை எவ்வளோ பேருன்னு தெரியல. அதனால தான் நான் வந்து இது தைரியமாக வந்து கொடுத்ததே. நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, உங்களுக்கு தெரியாது. உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்ததுன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். நீங்க எல்லாரும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த தெய்வ செயல் மேல வந்து நடவடிக்கை எடுக்க வைக்கணும். ரொம்ப நன்றி. மனுல வந்து என்ன வந்து பாலியல் ரீதியா வன்கொடுமை பண்ண அந்த தெய்வ செயல் மேல இமீடியட்டா நடவடிக்கை எடுத்து எனக்கு நியாயம், எனக்கு வந்து அவன் மேல நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும். கவர்மெண்ட் எனக்கு நியாயம் வாங்கி தரணும். அவன் டிஎம்கேல இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாமா, டிஎம்கேன்னு யூஸ் பண்றான். இந்த நாள் வரைக்கும் எல்லா இதுவுமே வந்து டிஎம்கேல இருக்கிறவங்க தான் பண்றாங்க. அவன் டிஎம்கேல இருக்கிறதால தான் எங்களால எங்கேயுமே போய் மனு கொடுக்கவே முடியல. அப்ப நாங்கன்னா சூசைட் பண்ணி சாவணுமா? இந்த மாதிரி குற்றவாளிங்கெல்லாம் வந்து வெளியில ஜாலியா சந்தோஷமா சுத்துவானுங்க, நாங்க எங்க குடும்பத்தோட அவமானப்பட்டு தூக்கு மாட்டின்னு சாவணும்ல. அதுதான் நான் இப்போ தனியா ஒரு நார்மல் பர்சனா இருந்தா அவன் நேத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க எல்லாமே எங்களுக்கும் தெரியும். அவன் டிஎம்கேல இருக்கிற ஒரே காரணத்தால மட்டும்தான் அவனை எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நாங்க செத்துட்டு இருக்கோம், இவன் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு என்ன பாதிப்பாச்சுங்க? இப்போ அவர் இருக்கார்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அவருக்கு? அவன் வந்து என்ன உடல் ரீதியா எல்லா இடத்துலயும் கடிச்சு அடிச்சு அப்படியே காயமாக்கி அந்த வீடியோலாம் நீங்க பாத்திருப்பீங்க. அது சேனல்ல அந்த அது காட்ட முடியாதுங்க, உடம்புல இருக்கு. இப்போ அது லைட்டா ஆறிட்டே வருது. அப்போ உங்களுக்கு அவருக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சுங்க? என்ன எப்படி புரியல. நான் காலேஜ் இவனுக்கு அதுதாங்க வேலை. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி இப்போ வாய்தாக்கு வரும்ல கோர்ட்டுக்கு, இந்த மாதிரி பிஏபிஎல்னு உள்ள நுழைஞ்சி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை இது பண்ணி செலக்ட் பண்ணி அவங்க தான் இந்த மாதிரி கேஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு போக மாட்டாங்க, அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் அந்த அசிங்கத்தை பார்க்கல. ஆனால் நான் இவனை தண்டனை கொடுக்கணுன்ட்டு என்ன மாதிரி ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு வந்து 2 குழந்தை இருக்கு. 2 குழந்தை இருந்தும் அவன் கூட 5 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கு. அவளை வாடின்னு சொன்னா வரல, அவங்க வரல, தலைமறைவாயிட்டாங்க. பாய்சன் அவனால டார்ச்சல் தாங்க முடியாத உடம்பெல்லாம் அடிச்சு என்னை கொடுமை பத்துனால நான் வந்து டேப்லெட் போட்டுக்கினேன். அப்படியே டாப்பால் போட்டு போயிட்டான். எங்க அம்மாவும் அண்ணனும் இல்லைன்னா செத்து போயிருப்பேன் நான். தெரியுமே, கோர்ட்டு கேஸ்ன்னு வாய்தாக்கி என் கூட எல்லாம் சுத்திட்டு இருந்தானே. நான் வக்கீல், எவ்வளோ பெரிய கேஸ் இது. அதான் சார் எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை, எனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் ஹெவியா இருந்து எனக்கும் எல்லாரும் இருந்திருந்தாங்கன்னா அவன் என்கிட்ட நெருங்கி இருக்கவே முடியாது. 20 பெண்கள் மொத்தம். அவனுக்கு அவன் போன் வந்துட்டே இருக்கான். அவங்க போன பெண்களை வச்சு இல்லீகலா பிசினஸ் பண்றான். என்னையே அவன் போக சொன்னான். என்ன அதுக்குதான் நான் வெளியில வந்ததே. முக்காவாசி என்னை யாருக்கோ எடுத்துன்னு போய் இது கூட வீட பார்த்தான் அந்த நைட்டு. அவன் வந்து பொண்டாட்டின்ட்டு எடுத்துன்னு போயிட்டு அன்பில் மகேஷ் போய மொழி பிஏ இருக்காங்கல்ல, உமா மகேஸ்வரன் அவர்கிட்ட காட்டினா, அப்புறம் ஈஸ்வரப்பன் எம்எல்ஏ கிட்ட காட்டினா, இந்த மாதிரி ஒய்ஃபுன்னு இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரி கிட்ட காட்டினா. அப்போ அதோட உள்நோக்கம் எனக்கு என்னன்னு தெரியல. அந்த நைட்டு தான் தெரிஞ்சுது. அவங்க ஒய்ஃப் கனிமொழின்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணை வந்து அவன் வந்து யூஸ் பண்ணது எதுக்காகனா, அவன் கல்யாணம் பண்ண மாதிரி நடித்தது எதுக்காகனா ஊசி போட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் கூட விடுறதுக்காக தான், அதுலேருந்து வர காசு தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. நீங்கள் மீதி எதுனா பேசுனீங்கன்னா நாங்கள் ஜாதி கலவரத்தை தூண்டி உங்கள் மேலே திருப்பி விட்டுருவோம் எல்லாரையுமே அப்படின்னு சொன்னாங்க. வெளியில வந்து நான் வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னேன், ஸ்டாலினோட சன் பேர் என்னது, உதயநிதி ஸ்டாலினோட பிஏ நானு. இங்க பாருங்க டேட்டோலாம் இருக்கு கையில அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில டேட்டோ இருக்கு, அவர் கையில டேட்டோ இருக்கு.
அந்த தெய்வ செயல் கையில டேட்டோலாம் இருக்கு. அந்த டேட்டோவை காமிச்சிட்டு என்ன டாட்டூ இருக்கு? இந்த பக்கம் வந்து அன்பில் மகேஷ் பொய்யா மொழி டேட்டோ, இந்த பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் டேட்டோ இருந்துச்சு. அந்த டேட்டோ காட்டிட்டு நாங்க இந்த கட்சியில டிஎம்கேல இருக்கோம், அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க தேவையில்ல, நாங்க போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல பார்த்துப்போன்ட்டு ட்ரீட்மெண்ட் முடியாமலே இப்ப கூட என்னால முடியலன்னா ட்ரீட்மெண்ட் முடியாமலே கூட்டின்னு போயிட்டான். அந்த கூட்டின்னு போயிட்டு அந்த நைட்டே நான் துன்புறுத்த ஆரம்பிச்சான். பாலியல் வன்கொடுமை பண்ணி துன்புறுத்தி உடம்பெல்லாம் அப்படியே நாசமா போயிடுச்சு. நான் என்னால இதுக்கு மேல முடியலன்னு மம்மிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். மம்மி வந்தாங்க, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னா அவங்களையும் அடிக்கிறதுக்கு ஓடுறான். அதான் நான் சொல்றேன், பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாதவங்களை பார்த்து தான் அவன் இப்படி பண்றானே. இந்த மாதிரி வாழ்க்கையில ரொம்ப நொந்து போனவங்க அந்த மாதிரி புகார் வந்து 5 நான் காலேஜுக்கு எக்ஸாம் எழுத போனேன்னா எக்ஸாம் எழுத போகும்போதும் வந்து வழி மறிச்சு அந்த வெண்ணுவா கார்ல டிஎம்கே கொடி கட்சி கொடி இருக்கிற அந்த கார்ல வந்து என்னை அடிச்சு துன்புறுத்தி என் போனெல்லாம் உடச்சுட்டான். எவிடன்ஸ் போன்ல இருக்குன்னு. இன்னைக்கு நைட்டு நீ மரியாதையா என் கூட வரணும், இல்லைன்னா உங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன்ல வயிற்றுல குத்திட்டா என்ன பண்ணுவ, வர வழியில இந்த காரை வச்சு ஏத்திட்டா என்ன பண்ணுவ அப்படின்லாம் பேசினான். அவன் வந்து எந்த பேக்ரவுண்ட் வச்சு நீ இப்படிலாம் துன்புறுத்திட்டு இருக்கானே தெரியல. இதை தொடர்ந்து நான் வந்து 6ஆம் தேதியிலேருந்து அழிஞ்சிட்டு இருக்கேன். அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என்னை காயப்படுத்திட்டான் அப்படின்றதுக்காக. எங்கேயுமே எடுக்கல. 6ஆம் தேதியிலேருந்து அழிஞ்சிட்டு இருக்கு, எங்கேயுமே எடுக்கல. அப்புறம் நாங்கள் ஒரு 2 அட்வொகேட் வச்சோம். அவங்க என்ன பண்ணாங்க, 9ஆம் தேதி வந்து கூட்டிகிட்டு போனாங்க எஸ்பி ஆஃபீஸ்க்கு. எஸ்பி ஆஃபீஸ் கூட்டு போகும்போது அவங்களும் அவனோட ஆள் தான். எங்ககிட்ட 30,000 வாங்கிட்டு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு அந்த காசு கொடுத்தாரு. அதான் நான் சொல்லிட்டேன், பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லைங்க, எனக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் நான் எப்பவுமே மசூதிக்கு போகிறது வழக்கம். மசூதி போகும்போது அங்கே வந்து அவர் எம்எல்ஏ சூரவி பார்த்தேன். ஒரு காலையே விழுந்து அழுது, என்னால் முடியல சார், நீங்கள் தான் காப்பாற்றணும். அவர் 2 நாள் சும்மா இருக்கான், 3ஆவது நாள் சைக்கோ மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணுறான். என்னால் காலேஜ் போக முடியல. அவனால என் படிப்பும் போயிட்டு எக்ஸாமும் எழுதல, நான் எந்த எக்ஸாமுமே எழுதல, எங்கேயுமே போல. எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க அக்யூஸ்டை வந்து ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் போட்டு தேடிட்டு இருக்கோன்னு. நான் இப்படி போனாலே பின்னாடியே வரான். அவன் ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் போட்டு தேடுறாங்களாம். பைக்கில் சுற்றிட்டு இருக்கான், எங்கள் வீடை பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்கான், காரில் சுற்றிட்டு இருக்கான். எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இவ்வளோ அப்படியே எப்படி சொல்கிறது, அரக்கோணம் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கேயுமே எடுக்கிறது இல்லைங்க கம்ப்ளைண்ட்டை. அதனால தான் நான் இங்கே வந்தது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.